விசுவாசம் வலிமையானது. எப்படியெனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் ஆகாயாவிலும் தொனித்தது மட்டுமல்லாமல், நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாயிராதபடிக்கு தேவனை பற்றிய உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. 1 தெசலோனிக்கேயர் 1:8. தேவனை குறித்த உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. விசுவாசம் ஒரே இடத்தில் இருப்பதில்லை. விசுவாசத்தினால் வருகிற பலனை மக்கள் காணும்போது அது ஒரு இடத்திலிருந்து மற்ற இடங்களுக்கெல்லாம் பரவுகிறது. இப்படியாக அந்த விசுவாசம் பரவினதின் மூலமாக பரிசுத்தவானாகிய பவுலின் ஊழியம் மிகவும் எளியதாக மாறிவிட்டதாம். அன்பானவர்களே, நம்முடைய விசுவாசம் எப்படி? நம்முடைய விசுவாசத்தினால் நாம் பெற்றுக்கொள்ளுகிற சாட்சிகள் எப்படி? நம்முடைய விசுவாசத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை மக்கள் பார்க்கும்போது அந்த விசுவாசமானது தேவனுடைய நாமம் மகிமைப்பட எல்லா இடத்திலும் பரவ ஆரம்பிக்கும். வார்த்தைகள் தேவையில்லை. விசுவாசத்தினால் வருகிற பலனை மக்கள் பார்க்கும்போது அது உலகம் முழுவதிலுமே பரவி பிரசித்தமாகும். அன்பின் பரமதகப்பனே, எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க. எங்கள் விசுவாசத்தின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை எங்களை சுற்றி இருக்கிற அனைவரும் கண்டு அது உலகம் முழுவதிலும் அந்த பரவ தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமென்.